இரு சுடர்கள். அப்படி இரு சுடராய் இறைவன் நம்மளுடைய அறிவுக்குள் என்ன பண்ணுறாரு? அமர்ந்திருக்கிறார். இன்னொரு வகையில் பாருங்கள், ரெண்டுனா எவ்வளவு விரிக்கணும் அப்படின்னு காட்டுறார். கழல் இரண்டாய், கழல் இரண்டாய். இறைவனுடைய திருவடி கழல் என்று சொல்லக்கூடியது இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ரெண்டு கழல். அப்போது ஒவ்வொரு உயிரிடத்திலும் இறைவனிடத்திலும் 3 வகை சக்தி உண்டு. ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. அது என்னங்கய்யா? ஞானசக்தி அறிவு, என்ன இச்சாசக்தி விருப்பம், என்ன கிரியாசக்தி செயல். இறைவனுக்கும் இச்சை உண்டு, இறைவனுக்கும் அறிவு உண்டு, இறைவனுக்கும் செயல் உண்டு. நமக்கும் அறிவு உண்டு, நமக்கும் விருப்பம் உண்டு, நமக்கும் செயல் உண்டு. நமக்கும் இறைவனுக்கு என்ன வேறுபாடு? இந்த 3 சக்தியில் எந்த சக்தி இறைவனுக்கு நமக்கு வேறுபடுதுன்னு கேட்டிங்கன்னா இச்சாசக்தியில். இறைவனுடைய இச்சை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்குது. இறைவனுடைய விருப்பம் எப்பயும் வேறு வேறு விருப்பமா? அவருக்கு ஒரே ஒரு விருப்பம்தான். என்ன விருப்பம்? நம்மையெல்லாம் ஈடேற்றணும், நம்மையெல்லாம் சிவானந்தமாகிய ஆனந்தத்தை கொடுக்கணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரே விருப்பமா? எல்லாருக்கும் வேண்டாம், நமக்கு மட்டும் வச்சுக்கோங்க, தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி விருப்பம் இருக்கா? எல்லாருக்கும் ஒரே விருப்பம் இல்லைங்கிறது ஓகே, சரிங்களா? எல்லோரும் வேறு வேறு உயிர்கள். ஆனால் இருக்கிற நமக்கு ஒரே விருப்பம் இருக்கான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா உயிரினுடைய அறிவுத்தன்மை அப்படி நிற்கிறது. உள்ளுக்குள்ளே வரும்போது ஒரு அறிவு இருந்திருக்கும், விருப்பம் இருந்திருக்கும், சரிங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், யாராவது எழுந்திரிச்சு போயிடாதீங்க, புரியுங்களா? 12:30 மணி வரை இருந்து எல்லாம் முழுசாக கேட்டுட்டு போகலான்னு நினச்சிருப்போம், சரிங்களா? திடீர்னு என்ன நினச்சிருப்போம்? கிளம்பலாம் அப்படின்னு ஒரு நேரம் என்ன சொல்லும்? அறிவு போகலாம் அப்படின்னு சொல்லு. உள்ளே வரும்போது என்னமோ அறிவு என்ன சொல்லிச்சு? இருப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. அது விருப்பம். அறிவு இப்படி இருப்போம்னு சொல்லி விரும்பிச்சு. ஆனால் உள்ளே வந்தோன்னு என்ன சொல்ல நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா கிளம்ப அப்படின்னு ஒரு அறிவு என்ன சொல்லுவான்? அந்த அறிவு அடுத்த கட்டத்தில் வேறு மாதிரி யோசிக்கும். எனவே விருப்பம் என்பது இறைவனுக்கு மாறுபடுவதே இல்லை. நமக்கு விருப்பம் மாறுபட்டு கொண்டே இருக்கும், புரியுங்களா? அப்போ ஞானம் அறிவு அதே போல் இறைவனோட அறிவு எப்படிப்பட்ட அறிவு? தானே விளங்குகின்ற அறிவு. நம்மளுடைய அறிவு அறிவித்தால் அறிகின்ற அறிவு. ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. செயல்பாடு, செயல்பாடு என்பது அவன் செய்கின்ற செயல் எப்பொழுதும் கெடுதல் இல்லாத செயல். அவனுடைய சக்தி எப்படி இதுங்க? கெடுதல் இல்லாத சக்தி. இறைவனுடைய சக்தி கெடுதல் இல்லாத சக்தி. நம்மளுடைய சக்தி கெட்டு போகிறது. என்ன கெட்டு போகிறது? விகாரம் அடையுது. காலையிலேருந்து அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகிறோம்? சலிப்படைகிறோம். உடம்பளவில் சலிப்படையினாலும் அறிவழிவில் சலிப்படைஞ்சிருவோம். நல்லா கவனிங்க. செயல்பாடு கிரியை. இப்போ நம்ம உடம்பு உட்காந்துட்டானே கேட்குறோம், இதுக்காக சலிப்பு இருக்குமா? உடம்புக்கு சலிப்பு வருமா? சாயங்காலம் வரைக்கும் பேசாமல் உட்காந்து கேட்டாலும் என்ன பண்ணுவோம்? கேட்போம். உடம்புக்கு சலிப்பு இல்லாமல் கூட இருக்கலாம், புரியல? ஆனால் அறிவு என்ன ஆயிரும்? 2 மணி நேரம் தான் நமக்கு என்னதுங்க? பூஸ்ட். இடையில டீயும் இதையும் கொடுத்தா நல்லா கவனிங்க. 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு டீயும் ஒரு பிஸ்கட் கொடுத்தா மாணவர்கள் போல தான். எப்படி 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பீடு வச்சாங்க கேட்டிங்கன்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம அறிவு என்ன ஆகாது? ஒரு பொருளை பற்றாது. இது ஸ்டாண்டர்டாக இறைவன் நமக்கு அறிவு வச்சிருக்கிறது. ஆனால் இன்றைக்கெல்லாம் அந்த ஸ்டாண்டர்டையும் குறைந்த நாம் என்ன ஆகிட்டோம்? ஷார்ட்ஸ். எதை சொன்னாலும் 30 வினாடி 1 நிமிஷத்தில் சொல்லுங்கள். எதுக்கு இவ்வளோ விழுன்னு இருக்கிறீங்க அப்படின்னா திருமந்திரத்தை 30 வினாடியில் 1 நிமிஷத்தில் பாட்டை கூட சொல்ல முடியாது, புரியல? ஒரே பாட்டில் 1000 கருத்து வச்சிருக்கிறார் சாமி, புரியா? நாம் எல்லாத்தையும் அவ்வளவு ஆழமாக பார்க்க போகிறதில்ல. எடுத்த உடனே எல்லாம் கவனிங்க. முதல்ல நாம் திருமந்திரம் பயணிக்கிறப்போ எல்லா பாடலையும் எடுத்தோடனே ஆழமாக பார்க்க போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஆழ்ந்த பொருளை சொல்லக்கூடிய பாடல் தான். முத பாடலை சொல்லும் போதே ஒவ்வொரு பாடலையும் ஆழமாக இறங்கி போனோம்னா சரிங்களா, இந்த நூல் மேலே நம்மளுக்கு என்ன ஆகாது? பற்றுதல் வராது. அதனால் இந்த முதல் பாடல் கொஞ்சம் ஆழமான பாடலுங்கிறதுனால அதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறோம். அடுத்தடுத்த பாடலுக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு எனக்கு
அடியேனும் திருமந்திரம்லாம் எடுத்தோடனே சொல்லலை, இப்போ தான் சொல்கிறோம். இதுக்குள்ளே பயணிக்கும் பொழுது தான் ஒவ்வொரு நாட்களிலும் இறைவன் அறிவுக்குள்ளே உணர்த்துகிற வழி என்ன செய்யலாம்னு நம்மளுக்கு இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யலாம்னு நினச்சிட்ருக்கோம். திருவருள் என்ன உணர்த்துகிறதோ அப்படி இப்படி. இந்த வாரம் இப்போ 30 உபதேசம் படிப்பேன்னு தெரியாது, நேற்று வரையும் கிடையாது. நேற்று மாலை திடீர்னுட்டு இது ஒரு குறிப்பு ஒரு இடத்துல கேட்டபோது 30 உபதேசங்களை இப்போ திருத்தொண்ட தொகை பெரிய புராணம் சொல்லும்போது சொல்கிறோம். அது நம்மை தகுதிப்படுத்திக்கிறதுக்காக நம்ம ஞானாசிரி பெருமக்கள் நமக்கு காட்டிய நெறி. இப்போ திருமந்திரம் சொல்லும்போது அப்படி சொல்லலாம் தாராளமாக திருத்தொண்ட தொகை சொல்லலாம். ஆனால் இன்னும் என்ன பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்ச போது மூலன் உரை செய்த 3000, மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3 ஒன்றாமே, மூலன் உரை செய்த 3000 தமிழ், 3000 பாடல், மூலன் உரை செய்த 300 மந்திரம். பாட்டு நினைவுபடுத்திங்க, ரொம்ப எளிமையா. மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3 ஒன்றாமே. இப்போ அதில் எது ரொம்ப பக்கமாக எளிமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூலன் உரை செய்த 30 உபதேசம், 30 பாட்டு. பாட்டை படிக்கவே நமக்குள்ள ஒரு உணர்ச்சி வருங்க, நமக்குள்ள ஒரு உந்துதல் வரும். இந்த திருமந்திரத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் அந்த 30 உபதேசத்தில் வச்சிருக்கிறார் சுவாமி, சூட்சுமாக வச்சிருக்கிறார். எனவே அந்த வகையில் நாம் என்ன பண்ணலாம், இந்த 30 உபதேசம் படிக்கிறோம். நீங்கள் இந்த எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த மூச்சு காற்ற எத்தனை பேர் கவனிச்சிங்க? எல்லாரும் தானங்க கவனித்தோம், நீங்கள் தானே எல்லாரையும் கவனிக்க சொன்னீங்க, நீங்கள் சொல்கிறது தாங்க செஞ்சோம் அப்படிம்போம். இப்போ மூச்சு காற்று உபதேசித்தவர்கள், அதை கவனித்தவர்கள், உங்களுக்குள்ள அந்த மூச்சு காற்று எந்த துளையில் போய் எந்த துளையில் வெளியே வந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்ல வேண்டாம். மூச்சுக்காற்று மூக்கில் எந்த துளை வழியாக சென்று எந்த துளை வழியாக வெளியேறுச்சு இப்போ வச்சு பார்க்கக்கூடாது. அப்போ என்ன ஆச்சுன்னு நீங்கள் கவனிச்சிங்களா? யாராவது சொல்ல முடியுமா? ஒன்று சரி, வலதுபுறம் போய் இடதுபுறம் உங்களுக்கு இல்லைங்கய்யா, இங்கே உட்காந்துருக்கிற எல்லாத்துக்கும் இறைவன் அப்படி தான் வச்சுருப்பார். இதுதான் சூட்சுமம். எனக்கும் வலதுபுறம் போய் இடதுபுறம் தான் வரும். எந்த நேரம் வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும். அடுத்த நேரம் மாறிச்சுன்னா அந்த நேரம் இடதுபுறம் போகும். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னால், அவரை கவனித்து பயிற்சி இருக்கிறனால இருக்குன்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் இது பயிற்சியெல்லாம் அப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மூச்சுக்காற்று எல்லாருக்கும் எந்த பக்கம் போயிருக்கணும்? வலது பக்கம் போய் இடது பக்கம்தான் வெளியே சென்று இருக்கும். அந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம். புரியுங்களா? இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கவனிங்க. இனிமேல் மூச்சு வலது காற்றுக்குள்ளே போய் இடது மூச்சு உடனே வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. மூச்சு வலது காற்றில் சென்று மூச்சு குழாய் வழியாக நுரையீரல் உள்ளே சென்று வெளியே வரும். இங்கே புஷ் ஆகும்போது இங்கே போனது இப்படியே வெளியே வர மாதிரி தெரியும் ஆரம்ப காலத்தில். புரியுங்களா? இப்படி போய் இப்படியே தள்ளுற மாதிரி தெரியும். அதல்ல, மூச்சு கண்டினியூவாக என்ன ஆகிட்டு இருக்குது? வலது துளையில் போயிட்டு இருக்குது. அது என்ன பண்ணுதுங்க? பயணிக்குது மூச்சு குழாய் வழியாக, இடது துளையில் வெளியேறுகிறது. இன்னொரு 6 மாதம் அதிகபட்சம் சொல்கிறேன், அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் யாருக்கு வேணால் எப்படி வேணால் இல்லைங்களா, 6 மாதத்தில் நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க, மூச்சுக்காற்று பயணிக்கிற பயணம் எனக்கு தெரிகிறது. புரியுங்களா? ஏன் இந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் போது இதயத்தினுடைய படபடப்பு குறைய ஆரம்பிச்சிடும். திருமூலரை சரியாக பிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, இதயத்திற்கான சோதனைக்கு போக வேண்டியதில்லை. புரியுங்களா? மூச்சு காற்ற கவனிக்க, வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல. உட்காந்து மூச்சு பயிற்சியில் அப்புறம் மூச்சு காற்ற உட்காந்து எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம், 5 நிமிடம் 10 நிமிடம் உங்களுடைய ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் கண்ணை மூடி உக்காந்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில் மூச்சு காற்று செல்கின்ற பாதை முழுக்க அப்படியே அது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுங்க. இங்கே ஒரு ப்ளூ நிறத்தில் எதையாவது கலந்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ப்ளூ நீல நிறத்தில் பயணிக்கிறது தெரியணும். சரிங்களா? ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், மீண்டும் அங்கே வந்துடுவோம். இரண்டவன் இன்னருள், 2 இன்னருளாக எப்படி? இரு சுடராய்
களல் இரண்டாய். நாம் என்ன பார்த்தோம்? களல் இரண்டாய். களல் இரண்டு, திருவடிகள் இரண்டு என்பது என்னதுங்க? அவனுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, 3 சக்தி உள்ளது. அந்த ஞான சக்தி தான் கிரியாசக்தியாகிய செயல்பாட்டையும் இச்சாசக்தியாகிய விருப்பத்தையும் செயல்படுத்துகிறது. அறிவு என்ன பண்ணுது? எதை செயல்படுத்த வேண்டும், எதை விரும்ப வேண்டும் என்று நினைப்பது அறிவு, ஞானம். அது அவனுடைய களல் இரண்டாய். அந்த களல் இரண்டு என்னது? இச்சாசக்தியும் கிரியாசக்தியும். அந்த இச்சாசக்தி கிரியாசக்தி எப்படி உயிர்களை செலுத்தணும்னு நினைக்குதோ அப்படி நம்ம அறிவில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் செயல்படும். இறைவன் நம்ம அறிவுக்கு அறிவாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஞான சக்தி என்பது அவருடைய அறிவு. அந்த அறிவு நம்மளுடைய அறிவில் எப்படி இருக்கிறாரு? அறிவுக்கு அறிவாக இருக்கிறாரு. அப்படி அறிவுக்கு அறிவாக இருந்து இறைவன் நம் வினைக்கு தகுந்தவாறு நம்மளுடைய விருப்பத்தையும் செயல்பாட்டையும் செயல்படுத்தணும். புரியல? அப்போ அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா திரோதான சக்தியின் வாயிலாக நம்ம அறிவு நம்ம விருப்பத்துக்கும் செயலுக்கும் தகுந்த மாதிரி நம்மை செயல்படுத்துவதற்கு திரோதான சக்தியை செயல்படுத்துவார். எப்படிங்க? அதனுடைய செயலும் விருப்பமும் நம் வினைக்கு ஈடாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. புரியல? நம்ம வினை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி செலுத்துவார். செலுத்துவதனால் அதை காலாக உருவகிக்கப்பட்டது. நடத்துவதனால் அது என்னதுங்க? கால். நம்மை விருப்பத்தையும் செயலையும் நடத்துவதனால அது என்னன்னு வச்சுட்டாங்க? அது கால், திருவடிகள். அப்படின்னா திருவடினா சிவபெருமானுக்கு 2 கால் இருக்குது, நீட்டி காமிச்சிட்டு இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நினைக்காதீங்க. புரியல? அது கால் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய விருப்பமும் இறைவனுடைய செயலும். புரியல? அதுதான் இச்சாசக்தி கிரியாசக்தி. களல் இரண்டாய். இனி அடுத்ததாக இரு சுடராய். இது எல்லாமே இரண்டவன் இன்னருள். மூன்றாவது நின்றனன் மூன்றினுள். இறைவன் இப்படி அவருடைய விருப்பத்தின் காரணமாக களல் இரண்டாய், இரு சுடராய், அம்மையப்பராய், அறக்கருணை மரக்கருணையாய், அருட்சக்தி திரோதான சக்தியாக நிற்கின்ற அவருடைய ஆற்றல் என்னவாக நிற்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நின்றனன் மூன்றனுள். அன்பர்களே, நின்றனன் மூன்றனுள் 3 நிலையில் நிற்கிறார். 2 சக்தியாக விரிந்து நமக்கு தொழில் செய்கிறார். 3 நிலையில் நிற்கிறார். 2 நிலையில் இருந்து தொழில் செய்கிறார்னு சொல்லி 3 நிலையில் நிற்க வேண்டிய அவசியம் யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா நமக்காக. இறைவன் இறங்குகின்ற இடம் இந்த இடம்தான். நல்லா கவனிங்க. முதல்ல எங்கும் கலந்திருக்கக்கூடிய அவனுடைய ஆற்றல் ஒன்று தன்னிலையில் நிற்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இறைவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கருணை செய்கின்றதற்காக தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய செயலையும் செயல்படுத்துவதற்காக இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய அருட்சக்தியாகவும் திரோதான சக்தியாகவும் விரிகிறார். இது இருந்தனன் இரண்டு, அதான் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொரு 3 நின்றனன் மூன்றினுள்னா அப்படி அவன் நினைச்சானே செய்யணுன்ட்டு அதுக்கு அவன் இறங்கி வர வேண்டியதாக இருக்குது. அங்கேயே இருந்து தொழில் செய்தால் அவனை பற்றுவது நம்மளுடைய உயிர்களுக்கு கடினமாக இருந்தது. அப்படி அவன் இறங்கிய நிலை 3. அருவம், அருவுருவம், உருவம் இப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. நம்ம வச்சுக்கலாம்னா நம்ம புரிஞ்சுக்குங்க. அப்படி புரிஞ்சுக்குங்க. அருவம், அருவுருவம், உருவம். இன்னொரு வகையில் லயம், போகம், அதிகாரம். இப்போ நீங்கள் சொன்ன உடனே அருவம், அருவுருவம், உருவம் என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே அடிக்கடி கேட்ட வார்த்தையாக இருக்கிறதுனால இறைவனுக்கு என்னென்ன திருமேனிகள் உண்டு? அருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, உருவத் திருமேனி. இனி இது கேள்விப்படாத ஒரு பெயராக இருக்கிறது லயம், போகம், அதிகாரம். லயம் என்பது இறைவன் இந்த உலகத்தையும் அனைத்தையும் ஒடுங்கி இருக்கின்ற இடத்திற்கு பெயர் லயம்.
லயங்கிற வார்த்தைக்கு ஒடுக்கம் என்று பெயர். ஆன்மா லயமாகின்ற இடம் ஆலயம். ஆன்மா அறிவு பொருந்தி ஒடுங்கி இருக்கின்ற இடத்துக்கு பேர் ஆலயம். புரியல? அப்போ லயம், லயம்னா ஈ ல ய இம்னு எழுதணும். லயம் லாயா இம்னு எழுதக்கூடாது. நூல் அப்படி லயம் அப்படின்ட்டு. அப்போ லயம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன லயிச்சு போச்சுங்க. எனக்கு இன்னைக்கு அங்கே போய் உட்காந்தேன், என்ன ஆகிட்டேன்? சாமிகிட்டேன் லயிச்சு போயிட்டேன். அப்படின்னு என்ன? நான் அவரோடு ஒன்றி விட்டேன். இல்லை, அப்போ ஒன்றுகின்ற இடத்திற்கு பெயர் லயம். அடுத்தது போகம். அப்படின்னா இப்போ ஒன்றுகிறது எதுக்காக? சாமி ஒன்றுவதற்காக இல்லை, உயிர்களுக்கு உலகமாகிய பொருட்கள் எல்லாம் வந்து ஒடுங்குவதற்கான இடம் லயம். இனி போகம் அப்படின்னா இறைவன் உயிர்களுக்கு வினைப்பயன்களை ஊட்டி அனுபவத்தை கொடுக்கின்ற பகுதிக்கு பெயர் போகம். அந்த இடத்துல இருந்து நமக்கான தேவைகளை இறைவன் அனுபவத்துக்கு கொடுப்பதற்கு பெயர் போகம். இனி மூன்றாவது அதிகாரம். போகத்தை அனுபவிப்பதற்கு நம்மை செலுத்துவதற்கான இடத்தில் இருப்பதற்கு பெயர் அதிகாரம். அதிகாரம் என்பது படைத்தல். அதிகாரம் என்பது படைத்தல். போகம் என்பது காத்தல். லயம் என்பது அழித்தல். பாருங்க, மூன்று தொழில்களும் அவ்விடத்தில் அடங்கி இருக்கு. லயம், போகம், அதிகாரம். முதல் அதிகாரம் என்பது என்ன? படைத்தல். அடுத்தது போகம் என்பது காத்தல். லயம் என்பது அழித்தல். இல்லைங்களா? இப்போ இறைவன் தன்னுடைய விருப்பத்தின் காரணமாக உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மூன்று நிலையில் இறங்கி வர்றாருங்க. அந்த இடத்துக்கு பெயர் அருவம், உருவம், அருவுருவம். அங்கிருந்து அவன் செய்கின்ற தொழிலுக்கு பெயர் லயம், போகம், அதிகாரம். ஐயா புரியுதுங்களா? புரியுதுங்களா சொல்கிறது? இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டி இறங்கி வருகின்ற நிலைக்கு, மூன்று நிலைக்கு பெயர் அருவம், உருவம், அருவுருவம். இறங்கி வந்து அந்த இடத்துல செய்கிற தொழிலுக்கு பெயர் லயம், போகம், அதிகாரம். அதை புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் எப்படி வச்சுக்கணும்? படைத்தல், காத்தல், அழித்தல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதான். அந்த மூன்றாக நின்றனன் மூன்றனுள். அந்த மூன்றாக நின்றார்னா பிரம்மாவாகவும் திருமாலாகவும் உருத்திரனாகவும் இறைவன் நிற்கின்றார். புரியுங்களா? அப்போ திருமாலில் சரிதாங்க. அப்போ திருமாலை கும்பிடலாமா அப்படின்னா, நாம் கும்பிடுற திருமால் வந்து நம்மளை போல இருக்கக்கூடிய திருமால். உங்களை கும்பிட வேண்டாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். இல்லை, அது அவங்களுக்கு என்னென்னைக்கு இறைவன் அறிவுக்குள்ளே சிவத்தை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்குறதில்ல. அவங்களுக்கு என்னைக்கு அறிவுக்கு வருகிறதோ அன்றைக்கி செஞ்சுக்கங்க. இன்றைக்கி என்ன பண்ணுங்க? போகிற இடத்துலலாம் கையெடுத்து கும்பிடுறீங்களா? கும்பிடுங்க. இல்லை, ஏன்னா எங்கே நீங்கள் யாரை கும்பிட்டீங்கனாலும் அங்கேருந்து சிவபெருமான் தான் அருளை தரணும். அருளை தருவதற்கான ஆற்றல் யார்கிட்ட இருக்குது? ஆருருவர் புல்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். ஆர் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். இது எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானுடைய தேவாரம். சைவ சித்தாந்த சாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கு மாதொரு பாகனார் தான் வருவார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கு மாதொரு பாகனார் தான். இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய செய்தி தான். ஒரு பொருள் வேணும்னா அந்த பொருளை இந்த கடையில் போய் வெளியில் சின்ன கடையிலையும் வாங்கலாம், பெரிய கடையிலையும் வாங்கலாம், பெரிய வளாகத்திலையும் வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த பொருள் எங்கிருந்தால் வரணும்? தயாரிக்கப்பட்ட இடத்துல இருந்தால் வரணும். நீங்கள் அந்த பொருளை பொட்டி கடையிலையும் வாங்கலாம், அந்த பொருளை மளிகை கடையிலையும் வாங்கலாம், அந்த பொருளை வளாகத்திலையும் வாங்கலாம். புரியுங்களா? மசாலா தூள், புரியுங்களா? சக்தி மசாலா தூள், ஆச்சி மசாலா தூள் எங்கே வாங்கலாம்? வெளியில் போய் இந்த மளிகை கடையிலையும் வாங்கலாம், எந்த கடையில் வேணால் வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக எங்கிருந்தால் வர வேணும்? அந்த தொழிற்சாலையிலிருந்தால் வரணும். அதுபோல் நீங்கள் போய் இங்கே போய் ஐயப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் அருள் வாங்கலாம், அங்கே போய் பெருமாளைன்னு சொல்லி அவர்கிட்டையும் அருள் வாங்கலாம், அம்பா அப்படின்னு போய் அம்பாள்கிட்டையும் அருள் வாங்கலாம், அங்கே வெளியே இருக்கக்கூடிய அம்பாள்கிட்டையும் வாங்கலாம். எந்த பெருமான்கிட்ட எந்த உருவத்தில் நீங்கள் வாங்க வேண்டுமானாலும் யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கு மாதொரு வாகனார் தான் வருவார். சரிங்களா? இது
அப்படி பெருமான் எல்லா உயிர்களையும் அதிட்டித்து நின்று தொழில் செய்கின்றார். அப்படி அவர் அதிட்டித்து நின்று தொழில் செய்கின்ற இடத்திற்கு பெயர் அருவம், உருவம், அருவுருவம் என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த இடம் சுத்த புவனம் என்று சொல்லக்கூடியது. அதுக்குள்ள நான் போகலை. இப்போ நீங்கள் சுத்த தத்துவம் அந்த விஷயத்துக்கெல்லாம் போகலை. இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் இறங்கி வந்த நிலை 3. அந்த நிலைக்கு பெயர் அருவம், அருவுருவம், உருவம். அந்த 3 நிலையில் நின்று அவர் செய்கின்ற தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல். இதுதாங்க நின்றனன் மூன்றனுள் நீ 4 உணர்ந்தான். 4 உணர்ந்தான் அப்படின்ட்டு சொல்லி 4 வச்சிருக்கிறார். எதை 4ஐ உணர்ந்தான்? இறைவன் ஒன்றை உணர வேண்டுமா? எதற்கு உணரணும்? எதற்கு உணரணும்? எதற்கு உணரணும்? நமக்கு உணர்த்தணும்னா அவன் உணர்ந்திருக்கிறான்னு அர்த்தம். ஒரு பொருளை நமக்கு உணர்த்தணும்னா அவர் என்ன பண்ணணும்? ஒரு பள்ளியில் ஆசிரியர் இருக்கிறார். மாணவனுக்கு 12ஆம் வகுப்பு பாடம் எடுக்கணும், கணிதம். அவர் 12ஆம் வகுப்பு பாடத்தை உணர்ந்திருந்தால் போதுமா? அத்தான் என்ன பண்ணணும்? கணிதத்தை நன்றாக உணர்ந்திருக்கணும். நல்லா கவனி, புரியுங்களா? 1ஆம் வகுப்பு எடுக்கிறதுக்கு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு பாடம் எடுக்கிறதுக்கு அந்த ஆசிரியருக்கு எந்த அறிவு இருந்தால் போதும்? 12ஆம் வகுப்பு எடுக்கக்கூடிய கணித அறிவு இருந்தால் போதும். புரியுங்களா? 12ஆம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு, கல்லூரியில் கணிதம் எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு கணிதத்தை பற்றி எப்படி இருக்கணும்? முழு அறிவு பெற்றிருக்கணும். அவர் எவ்வளவு அதில் துறை போக கற்றிருக்க முடியுமோ, எம்எஸ்சி மேக்ஸ், புரியுங்களா, படித்து எம்எட்டு முடித்து அதை படிச்சுட்டு மட்டும் இல்லை, அதில் துறை போக அவர் என்ன இருக்கணும்? ஆழங்கால் பட்டு இருக்கணும். ஏன்னா அறிவு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருந்தால் பேர் தான் அதுக்கு அறிவுன்னு பேர். அறிவு எப்படி இருக்கணும்? அறிவுக்கு லட்சணம் என்ன? ஆழ்ந்து அகன்று நுண்மையாக இருக்கணும். இதுதான் வேலினுடைய தத்துவம். வேல் என்றால் என்ன தத்துவம்? அறிவு கீழே, கொம்பு கீழே, கால் போகுது இல்லையா, ஆழ்ந்து செல்லும். அறிவு அகன்று இருக்கும், அறிவு கூர்மையாக இருக்கும். இதுதான் வேலினுடைய தத்துவம் இல்லை. அப்போது நம்ம இது அறிவுக்கான லட்சணம். வள்ளுவர் காட்டுறார், ஆழ்ந்த அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும், ஆழ்ந்த அகன்ற அறிவு எண்ணாம் யார் மாட்டும், வேண்டி வெக்கி வெறியாச்சியன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அறிவுன்னா எப்படி இருக்கணும்? ஒரு இடத்த படித்தோம்னா அறிவு எவ்வளவு ஆழம் போக முடியுமோ அவ்வளவு ஆழம் போகணும். புரியுங்களா? நுனிப்புள் மேயிற வேலை மேயக்கூடாது. நம்மளுக்கு பல பேருக்கு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, எதையாவது ஒன்று நுனிப்புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும்னு பேசிகிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய அறிவினுடைய இழிவு. அறிவினுடைய இழிவு. சொல்கிறத பசு போல் என்ன பண்ணணும்? வாங்கணும். மாணவருக்குரிய லட்சணம் என்ன? மாணவருக்குரிய லட்சணம் என்ன? முதல் தர மாணவர்களுக்கு லட்சணம் என்ன? பசு போல் என்ன பண்ணணும்? சொல்கிறதையெல்லாம் வாங்கிக்கணும். கிடைக்கிறதையெல்லாம் என்ன பண்ணணும்? சாப்பிட்றணும். அப்புறம் போய் ஓரமாக நின்று என்ன சொன்னாங்க, காலையிலேருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு என்ன பண்ணணும்? அப்புறம் ஜீரணம் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்புறம் சொன்னதில் என்ன குற்றம் இருக்கிறது அதையெல்லாம் விடுத்து, எது நன்மை இருக்குது அதையெல்லாம் எடுத்து, குற்றம் உள்ளதையெல்லாம் விடுத்து நன்மை உள்ளதையெல்லாம் எடுத்து. இதுபோல் அன்னம் போல முதல் தரமானவன் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா, அன்னமுடு ஆவே. இதுபோல் இருப்பார், அன்னமுடு ஆவே. முதல் தரம் அப்படின்னா மாணவருக்கான இலட்சணம். முதல் தரத்து மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வகுப்பறையில் கேட்கின்ற பாடத்தில் தேவையற்ற செய்திகளை எல்லாம் விடுத்து வடித்து தேவையுள்ள பொருள்களை எல்லாம் பெற்றைத்து கொண்டு, அப்புறம் வாங்கினதில் எது எல்லாவற்றையும் ஆழ்ந்து சிந்தித்து, கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், பிறகு அதன் வழி நிற்றல். அறிவினுடைய பயன், கல்வி கற்பதனுடைய பயன்னா 5 நிலை. பாடம் கேட்குறோம், படிக்கிறோம், எங்கே வேணால் படிங்க, எதை வேணால் படிங்க. படிக்கிறதோடைய பயன் என்ன? 5. முதல்ல என்ன பண்ணணும்? படிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? படிக்கணும். எங்கள் ஆசிரியர் எப்படின்னு சொல்லுவார், படிக்கணும். அப்புறம் கேட்கணும், காதை கொடுத்து கேட்கணும். படிக்கணும், கேட்கணும். கற்றல், கேட்டல். படித்தாச்சு, படித்தாச்சு, கேட்டாச்சு, கேட்டாச்சு, அவ்வளோதான். விட்டுறலாமா?
போய் வீட்டில் உட்காந்து என்ன பண்ண, சிந்தி. புரியுங்களா? சிந்தித்து ஏதாவது சந்தேகம் வந்தால் அருகாமையில் இருக்கிற உன் நண்பர்கிட்ட என்ன பண்ண, தெளி, கூப்பிட்டு கேட்டு இதில் சந்தேகம் வருதுப்பா, நான் பாடம் கேட்கும் போது என் அறிவு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, எதையோ வேறு சிந்திச்சு இருந்துருச்சு. ஏன்னா எல்லாருமே 100% பாடம் கேட்க முடியாது. பாடத்தை சொல்லும்போது அறிவு 50% தான் வாங்க, 50% ரெக்க கட்டி பறக்குதுன்ட்டு எங்கேயாவது பறந்துக்கிட்டு இருக்கும். மாணவர்களுக்கே அப்படித்தான். எந்த மாணவர்களுக்கு? பள்ளியில் இருக்கக்கூடிய இளமை வயதுடைய மாணவர்களுக்கே அப்படித்தான். இப்போ நம்மளையெல்லாம் என்ன சொல்கிறது? சரிங்களா? நம்ம வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைக்கு நடுவில், எவ்வளவோ வேலைப்பழுவுக்கு நடுவில் என்ன பண்ணுறோம், வந்து உட்காடுறோம். அதில் வாங்குற வரைக்கும் இப்போ என்னென்னா, யாரையும் வந்து நொந்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த அளவுக்காவது வர்றோமே, கேட்குறோமே. சரிங்களா? புண்ணியம் செய்தவர்கள், என்ன புண்ணியம் செய்தானே நெஞ்சமே இருங்கடல் வையத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி புண்ணியத்தின் காரணமாக ஏதோ ஒரு வகையில் வந்து என்ன பண்ணுறான், 2 மணி நேரம் உட்காடுறேங்க. 2 மணி நேரத்தில் அரை மணி நேரம் விஷயம் போச்சா, இன்றைக்கி என்ன ஆகுது, பெனிஃபிட். இன்றைக்கி நம்மளுக்கு பெனிஃபிட். புரியல? 5 நிமிஷம் கூட பிரயோஜனமான செய்தி போல, எனக்கு 2 மணி நேரம் எனக்கு ஒன்றுமே புரியல, பெனிஃபிட். ஓ என்னையா சொல்கிற நீ, எதுவுமே புரியல, சும்மா உட்காந்துருந்தீங்க இல்லையா, இங்கே ப்ரெசன்ஸ், ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸு, அது என்ன ஒரு நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளை கொண்டு வந்து மென்டலி ப்ரெசன்ஸு கண்டிப்பாக கொண்டு வந்து இருத்தியே தீரும். ஏங்க நாங்கள்லாம் ஆமாம், நீங்கள் எப்பயாவது ஞாபகம் வரதில்லை, எப்பயாவது பயனும் தரும். புரியுங்களா? நாங்கள் இப்போ சித்தாந்தம் படிக்கும்போது உட்காந்து தூங்கணும்னு சொல்லி சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், உட்காந்து என்ன காலையிலேருந்து இதையே பதிங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன ஆகும், தவத்தின் காரணமாக நமக்கு கொண்டு வந்து பயனை தரும். விழுகுது, புரியுது, என்னவோ வந்து என்ன பண்ணணும், பேசாமல் எனைத்தானும் நல்லவை கேட்க. எப்பயுமே இந்த குறளை நினைவு வச்சுக்கிட்டு படிக்கணும். எனைத்தானும் நல்லவை கேட்க கேட்க கேட்க, அது அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், கொண்டு வந்து தரும். சரிங்களா? சரவணன் எவ்வளோ குறள் சொல்கிறாரு பாருங்க, சந்தோஷமாக இருக்குது குறள் நிறையா சொல்லும்போது. சரிங்களா? அப்போது இங்கே அந்த பெருமான் நின்றனன் 3 விரிந்தனன் 4 உணர்ந்தான் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் ஏன் உணர வேண்டும் அப்படின்னு நமக்கு உணர்த்துவதற்காக இந்த கணித வாத்தியாருக்காக அங்கே போச்சு. வாத்தியார் சொன்னால் மாணவன் எப்படி இருக்கணும், பாடம் கேட்பதில் அப்படி சொல்லுகின்ற ஆசிரியர் எல்லாவற்றையும் கற்று சொல்லணும். வாங்குகின்ற மாணவன் அதை பசுவின் போலவும் அன்னத்தை போலவும் வாங்கிக்கணும். இந்த இடைத்தர மாணவர் சொல்லும் போது அப்படியே சொல்லிடுவான், 3 தர மாணவர்கள், முதல் தரம், இடைத்தரம், கடைநிலை. அப்படி நான் முதல் தரம் இப்படி சொல்லியாச்சு. 2வது எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, மண்ணோடு கிளியே, மண்ணோடு கிளி, மண்ணை போலவும் கிளியை போலவும் இருப்பாங்க. நடுவில் இருக்க தர மாணவர்கள் என்ன ஆசிரியர் விதைக்கிறாரோ அது மட்டும் விளையும், என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் திருப்பி சொல்லுவார். மண்ணை போலவும் கிளியை போலவும் விதைச்சது தான் வளரும். சரிங்களா? சொன்னதைத்தான் திருப்பி சொல்லும். கடைசி நிலை, முதல் தரத்துக்கு 2 பேரை சொன்னார் பவநந்தி முனிவர், 2வது தரத்துக்கு 2 பேரை சொன்னார், கடைத்தரத்துக்கு 4 பேரை சொன்னார். புரியுங்களா? 4 பேர் 4 உதாரணம் காட்டினார். என்ன? ஆடு, ஓட்டைக்குடம், பனைமரம், சல்லடை. ஆடு, ஓட்டைக்குடம், பனைமரம், நெய்யரி, சல்லடை, பண்ணாடை. ஆடு என்ன செய்யும், மேயும்போது நுனிப்புள்ளத்தான் மேயும். கடைத்தர மாணவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், மேலா அப்படி பார்க்க வேண்டியது. புரியாதுன்னு சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, சரியில்லைப்பா, சாப்பிட்றது சரியில்லை, அதனால் வேறு பக்கம் போகுது, அதுக்கு முழுசாக மேய தெரியாது, அதனால் அது வேறு பக்கம் போகுது. அது என்ன சொல்கிறோம், சரியில்லை, உணவு சரியில்லை. உணவுனா அந்த பாட்டை வச்சு சொல்கிறோம். இப்போ படிக்கிறவங்க மாணவனாக இருந்து சொல்லுவாங்க, வாத்தியாருக்கு சரியாக பாடம் தெரியல, வாத்தியாருக்கு கூட பாடம், அதனால் இங்கேருந்து அங்கே வந்துட்டேன். புரியல? இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ட்டு இந்த நுனிப்புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு என்ன பண்ணோம், அங்கே போகும். ஆடு போல. அடுத்தது 2வது ஓட்டைக்குடம்.
ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் வாத்தியார். சரிங்களா? இவரும் உட்காந்து கேட்குற மாதிரியே கேட்டுருப்பார், மெய் மறந்து கேட்டுட்டு இருப்பார். சரிங்களா? எல்லாத்தையும் அப்படியே ஒத்து கேட்டுட்டு இருப்பார். ஆனால் என்ன ஆகிட்டு இருக்கோம்? மூணாவது பனை மரம். எருமை. பனை மரம் வந்து வாதியாக இருக்குது. எருமை தானும் குளிக்காமல் குட்டையை குழப்பி யாரையும் குளிக்க விடாமல் குட்டையை குழப்புற எருமை வந்து தானும் படிக்க மாட்டாங்க. யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதான்னு நினச்சிக்கூடாது. நீங்கள் எப்பயும் சொன்னோம்னா இது யாரையோ ஒருத்தர் போய் சொட்டி காட்டுற மாதிரி இருக்கும். யாரையும் குறிப்பிட்டு சொல்லலாம். பொதுவாக வச்சுருக்கிறாங்க. கிணி 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 கிணின்னு அடிச்சுதா, ஃபோன் அடிச்சுதா, இங்கே இருக்கிற 50 பேர் என்ன ஆவாங்க? வாத்தியாரை பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஃபோனைத்தான் பார்ப்போம். ஏன் நமக்கு வந்துதா இல்லை வேறு யாருக்கா வந்துதா அப்படின்னு ஃபோன் பக்கம் என்ன ஆகும்? அறிவு போயிடும். புரியல? இப்படி தானும் அந்த செயலில் ஈடுபட முடியாமல் மற்றவர்களே அந்த செயலில் ஈடுபடுவதற்கான தடையை செய்வாங்க. இதுக்கு பேர் என்னங்க? எருமை குட்டையில் குளிக்கிற மாதிரி. 4வது நெய்யரி சல்லடை. இதானதுங்க பண்ணாடை. தேனையெல்லாம் கீழே விட்டுரும். குப்பை கசடையெல்லாம் இதில் வச்சுக்கோம், மேலே வச்சுக்கிட்டு. சல்லடை என்ன பண்ணும்? கசடையெல்லாம் மேலே வைத்துக்கும், பொருளையெல்லாம் கீழே விட்டுக்கும். நம்ம அப்படிப்பட்ட அறிவில் சில பேர் இருப்போம். எதையோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் 2 மணி நேரத்தில் அப்படியே போயிட்டே இருக்கும். புரியுங்களா? 10 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு சினிமா கதை சொல்லியிருப்போம். புரியுங்களா? ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருப்போம். வாத்தியார் அந்த நட்சத்திரத்தை பற்றி சொன்னார், அந்த சினிமாவை பற்றி பேசினார். இப்படி தான் அறிவு நிற்கும். அப்புறம் இதெல்லாம் சொல்ல மாட்டாருன்னு நினச்சக்கூடாது. சரிங்களா? எங்கேயாவது மற்ற ஆசிரியர்கள் இல்லை, என்னை பற்றி நான் சொல்கிறேன். எங்கேயாவது ஆசிரியருக்கு என்ன நிகழும்? குற்றம் கண்டிப்பாக நிகழும். அந்த குற்றத்தையெல்லாம் அப்படி ஒதுக்கணுங்கிறதுக்காகத்தான் என்ன சொல்கிறாங்க? அன்னம் போலன்னு சொன்னாங்க. இல்லை, மாணவர்கள் அதே போல் குற்றத்தை வச்சுக்காமல் நீங்கள் என்ன பண்ணிடணும்? நன்மையை மட்டும்தான் உள்ள வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இது இங்கே ஆசிரியர் ஒரு பாடத்தை சொல்லும் பொழுது அவருக்கு என்ன இருக்குது? அந்த துறையில் எல்லாம் ஓரளவுக்கு அவர் கடந்திருந்தால்தான் அவர் எல்லாருக்கும் அந்த பாடத்தை என்ன பண்ண முடியும்? விளக்க முடியும். எனவே இறைவன் 4 உணர்ந்தான்னு சொன்னால் அவர் உணர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதுக்கு அப்படி சொல்லப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் நமக்கு உணர்த்துவார். சரிங்களா? அவருக்கு உணருமா? சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவருக்கு யாரும் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு அறிவுக்குள்ள ஒரு அனுபவத்தை கொடுக்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? உணர்ந்து தான் உணர்த்தணும். சரிங்களா? உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயே ஒரு பொழுதும் நாயே கணத்தும் உணரும் வகைகானே உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை போக்கி என்னை இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா. உணர்த்தில் உணர்வேன். இல்லை, அப்போது அதுதான் திருவிசைப்பால உணருமா உணரு. இறைவன் உணருமா? நல்லா கவனிங்க. இங்கே 4 உணர்ந்தானன்னு சொன்னோம்னா இறைவன் உணர வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் உணரணுமா?